ஒரு பேனில் கிரவுண்ட்நட் கொஞ்சம் அது கூடயே கடலைப்பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் உளுந்து இது மூணுத்தையும் போட்டு நல்லா அது பாப் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது கூடயே ஆனியன், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா சாட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கோவக்காய் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் காரத்தூள் இது எல்லாமே என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிரவுண்ட்நட் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இது பண்ணிங்கன்னா இட்ஸ் ரெடி டு சர்வ். நான் அக்கா கொடுத்தேன். வந்து டேஸ்ட் பாருங்க. தேங்க்ஸ் சசி. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். என்ன கருமையா இது? ஓகே, பாய்.